ஆதிபுருஷனான பரம்பொருள் என்பவன் அந்த பாயசத்திற்குள்ளே இருப்பதினாலே, அவன் உலகத்தையும் தாங்கிக் கொண்டு இருப்பதினாலே அந்த பாரத்தை தாங்க முடியாமல் இவன் தூக்கி கொண்டு வந்தான்னு சொன்னார். அக்னியிலிருந்து எழுந்த அந்த திவ்ய புருஷன் பாயச பாத்திரத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தான். சுவாமி 3 பேருக்கு அதில் பாயசம்ன்றது மிஞ்சி போனால் 1.5 லிட்டர் இருக்குமா, 2 லிட்டர் இருக்குமா, அதுவே அதிகம். எல்லாம் என்ன சாப்பிட போறா, 1 டம்ளர் சாப்பிடுவா, அவ்வளோதானே. இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கிற பாயசத்தை கொண்டு வர தூக்க முடியாமல் அவன் தூக்கி கொண்டு வந்தானே. புரியலையான்னார் காளிதாசன். புரியலையே, ஏன்? ஒன்றும் இல்லைப்பா. அனுப்பிரவேஷாத் ஆத்யஸ்ய, ஆதிபுருஷனான பரம்பொருள் என்பவன் அந்த பாயசத்திற்குள்ளே இருப்பதினாலே, அவன் உலகத்தையும் தாங்கிக் கொண்டு இருப்பதினாலே அந்த பாரத்தை தாங்க முடியாமல் இவன் தூக்கி கொண்டு வந்தான்னு சொன்னார். அந்த பாயசத்துக்குள்ள யார் இருக்கா? அனுப்பிரவேஷாத் ஆத்யஸ்ய, உள்ளுக்குள்ள இருக்கிறவன் சர்வலோகநாதன் இல்லையா? அதனால தான் திருப்புல்லானில போனேன்னா இன்னைக்கும் பாயசம் சுவாமிக்கு நைவேத்தியம். தினந்தோறும் புத்திரபாக்கியம் இல்லாதவாளுக்கு அந்த பாயசத்தை வாங்கி சாப்பிட்டான்னா புத்திரபாக்கியம் கிடைக்கும். மற்றவர்கள்லாம் எங்களுக்கு வேண்டாம் அதனால சாப்பிடக்கூடாதுன்னு பயப்படாதீங்க, அது பகவத் பிரசாதம், சாப்பிடலாம். இதை சாப்பிட்டா புத்திரபாக்கியம் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது, எதை சொன்னாலும் ராங்கா புரிஞ்சுக்கூடாது. அந்த வைபவம் அங்கே அப்படி இருக்கு. அந்த பெருமாள் பாயசம் தினந்தோறும் அவனுக்கு கண்டருள பண்ணுவதனுடைய நோக்கம் என்ன அப்படி கேட்டால், தசரதர் அஸ்வமேத யாகத்தில் பாயசத்தினாலே பிள்ளை பிறந்தார்கள். ஜெகநாதன் அந்த திருப்புல்லான் எம்பெருமானுக்கு திருநாமம். ஜெகநாதன் அவனுக்கு திருநாமம். அந்த ஜெகநாதன் தான் ராமன். அதனால தான் வால்மீகி என்ன பண்ணார், புரோத்யமானே ஜெகநாதன் பேர் வச்சார்.